Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா Fourier சீரிஸ் அப்படிங்கிறது யூனிட் 4ல நம்ம Fourier சீரிஸ் அப்படிங்கிற கண்டென்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த Fourier சீரிஸ்னா என்ன, இந்த Fourier சீரிஸோட எக்ஸ்பான்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பார்த்தோம். அதை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றியும் ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஜென்ரலாக ஒரு ஸ்மார்ட்டாக நம்ம அதை ரீகால் பண்ணிடலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம சீரியஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். அந்த சீரியஸ் வந்து 2 term ஆஃப் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். என்ன டேர்ம்ஸ் 2 terms அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அது அப்ளை பண்ணக்கூடிய டேர்ம்ஸில் என்னென்னா ட்ரிக்னாமெட்ரிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சீரியஸ் எக்ஸ்பான்ஷன் இருக்கும். அனதர் டேர்ம்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பான்ஷன்ஸ் அப்படிங்கிறத கேட்டகரைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 2 கேட்டகரைஸில் பார்க்குறப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரைஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் சீரியஸை பேஸ் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பான்ஷனை பேஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் எப்படி இருக்கும், ஸோ இதை பேஸ் பண்ணக்கூடிய சீரியஸ் எக்ஸ்பான்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எலாபரேட்டாக பார்த்தோம். அதோட இன்டர்வல் பேசிஸில் இது எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது Fourier சீரியஸ் அப்படின்னா அந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் சீரியஸ், அந்த Fourier சீரிஸோட அந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் டேர்முக்கு என்ன ஃபங்க்ஷன்லாம் இன்க்ளூட் பண்ணலாம், இது எந்த இன்டர்வலாக வேரி ஆகும், ஸோ இந்த இன்டர்வலில் ஆஃப் ரேஞ்ச்னா எப்படி இருக்கும், ஃபுல் ரேஞ்ச்னா எப்படி இருக்கும், அந்த ஃபுல் ரேஞ்ச் சீரியஸ்லேயே எக்ஸாக்ட் அதாவது சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல்லாம் எப்படி இருக்கும், எக்ஸாக்ட் இன்டர்வல்லாம் எப்படி இருக்கும், ஸோ அது ஃபங்க்ஷன் பேஸ்டு இன்டர்வல்லாம் நம்ம அதை எப்படி மூவ் பண்ணலாம். ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் எலாபரேட்டாக நம்ம எக்ஸ்பாண்டபிளாக நம்ம அதுக்கான ப்ராப்ளம்ஸ், ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் இது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஜஸ்ட் ஒரு சீரியஸ் அப்படின்னா அது எப்படி மேக் பண்ணணும், அந்த சீரிஸ் எப்படி என்ஹான்சபிளாக ஒரு டேர்மை நம்ம கொண்டு போக முடியும், அந்த சீரிஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்தராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த சீரியஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா, அந்த சீரியஸ் அந்த எடுத்துக்கூடிய இந்த Fourier சீரியஸ் இருக்கு இல்லையா, இந்த Fourier சீரியஸ்க்கு எக்ஸாக்ட் பண்ண முடியுமா, அப்ராக்சிமேட்டடாக ஒரு வேல்யூ தட் த ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸ்பான்ஷன் தட் த எக்ஸ்பான்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டா அதோட எக்ஸ்பான்ஷன்ஸ் அதாவது Fourier சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் மேபி அந்த சீரியஸ் அந்த ஃபங்க்ஷனோட சீரியஸ் வந்து எப்படி இருக்கும், அந்த சீரியஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும், அது எந்த வேல்யூக்கு கன்வர்ஜ் ஆகும், அதோட அந்த சீரியஸை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த சீரியஸை எவாலுவேட் ப்ராசஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம சீரியஸ் எப்படி மேக் பண்றதுங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஃபர்தரா நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த சீரியஸை எப்படி எவாலுவேட் பண்ண முடியும். எவாலுவேட் மீன்ஸ் அந்த சீரியஸ் வந்து ஒரு கன்வர்ஜஸ் டேர்ம் ஆகும், அந்த கன்வர்ஜஸ் டேர்ம் வாட் வேல்யூஸ் டு கன்வர்ஜ் அப்படிங்கிறது தான், எந்த வேல்யூக்கு அது கன்வர்ஜ் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, ஸோ அந்த கன்வர்ஜஸ் அந்த சீரியஸோட அந்த கன்வர்ஜஸ் டேர்மை பற்றி பேசணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், அந்த ஃபங்க்ஷனுக்கான ப்ரோட்டோகால்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம 1 by 1 நம்ம அதை சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கான பேசிக் திங்ஸை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சீரியஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ அந்த சீரியஸோட எவாலுவேஷன் ப்ராசஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அந்த எவாலுவேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த சீரியஸ் அப்படிங்கிறது அந்த சீரியஸ் எதை வச்சு நீங்கள் மேக் பண்ணீங்க, தட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி இருக்கணும், அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் பற்றி நீங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சீரியஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னாவே அந்த சீரியஸ் எந்த ஃபங்க்ஷனை வச்சு எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறது தேவை இல்லையா. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் அந்த சீரியஸை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஃபங்க்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன கிரைட்டீரியாஸ் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் என்னென்ன ப்ரோட்டோகால் பேசிஸ்ல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சீரியஸை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த சீரியஸோட எவாலுவேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் திங்க் அந்த ஃபங்க்ஷனை பற்றின ஒரு புரிதல் இருக்கணும். அந்த ஃபங்க்ஷனை பற்றின ஒரு ஃபங்க்ஷனுக்கான எக்ஸ்பாண்ட் சீரியஸ்ன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம அதை டிரைவ் பண்ணியிருக்கோம். நம்ம ஜென்ரலாக நான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா Fourier சீரியஸ் அப்படின்னா நம்ம என்ன பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி மேலோட்டமாக சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அதை நம்ம ஒரு கண்டிஷன்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் என்னங்கிறத ஓரளவுக்கு அனலைசேஷன்ஸ் இருந்ததுன்னா அப்போ அந்த சீரியஸோட எக்ஸ்பான்ஷன்ஸ் அந்த சீரியஸோட எக்ஸ்பான்ஷனோட அனாலிசிஸ் தட் இஸ் எவாலுவேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வேல்யூக்கு இதை இந்த வேல்யூக்கு எதாவது கன்க்ளூட் ஆகலாம், அது கன்வர்ஜ் ஆகலாம், மேபி இந்த ஃபங்க்ஷனுக்கு இது டைவர்ஜ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியும், ஜட்ஜ் பண்ணிட முடியும். அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதில் நம்ம பார்க்க போகிறது நம்ம என்னென்னா Fourier சீரிஸில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எவாலுவேஷன் ஆஃப் த Fourier சீரியஸ் எக்ஸ்பான்ஷன்ஸ். அந்த சீரியஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது என்ன சீரியஸாக இருக்கும் அப்படின்னா இந்த டாபிக் இன்னும் எப்படி எலாபரேட்டாக சொல்லலாம் அப்படின்னா த எவாலுவேஷன் ஆஃப் த இன்ஃபைனைட் Fourier சீரிஸ்.
they evaluate the infinite Fourier series expansion அப்படிங்கறத இன்னும் ப்ராப்பரா சொல்லணும். ஏன் அப்படின்னா evaluation அப்படிங்கிறது just என்ன கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் evaluate பண்ணலாம். பட் டிஃபிகல்ட்டி டேர்ம் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்டா நம்ம பார்க்க போறது அந்த சீரியஸ் வந்து ஒரு ஃபைனைட் சீரியஸ் அப்படின்னா அதுக்கான எவாலுவேஷன் ப்ராசஸ் வெரி சிம்பிள். இட்ஸ் எ நார்மல் ப்ரொசீஜராக தான் இருக்கும். ஒரு சீரியஸ் அப்படின்னா அந்த சீரியஸ் வந்து ஃபைனைட் சீரியஸாக இருந்ததுன்னா அதோட எவாலுவேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. ஒரு சீரியஸ் இருந்தால் அதுக்கு எவாலுவேட்டட் இருக்குதா இருக்கும். அது ஒரு ஃபைனைட்டான ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஸோ நார்மல் தாட்டட் தான். பட் நாம இங்க பார்க்க போறது என்னன்னா Fourier series infinite series. அப்ப இந்த infinite time of series கூட உங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு எக்ஸாக்ட் பண்ணி ஒரு வேல்யூவை ஃபைனைட்டா நம்ம கொடுக்க முடியும். அப்ப அதுதான் டிஃபிகல்ட்டி, அதுதான் இம்பார்ட்டன்ட்டா அங்க பேசப்படுது. ஓகேங்களா? சோ நார்மலுக்கு ஒரு சீரியஸ் வந்து எவாலுவேட் ப்ராசஸ் பண்றதுக்கும் சோ இன்ஃபைனைட் சீரியஸ் பண்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா நார்மல் சீரியஸ்னா மேபி ஃபைனைட்டா இருக்கலாம். அந்த ஃபைனைட் சீரியஸ்க்கு ஒரு எவாலுவேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயமே கிடையாது. ஒரு நார்மல் ப்ராசஸ். இது ஒரு மேத்தமேட்டிக்கல் ஒரு ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போறோம். பட் இந்த மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ் டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிறது ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா டிஃபிகல்ட்டி கிடையாது. ஏன் இதை எக்ஸாக்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இன்ஃபைனைட் டைம் ஆஃப் சீரியஸ் அந்த இன்ஃபைனைட் சீரியஸை எப்படி நம்ம ஃபைனைட்டுக்கு ஒரு கன்வர்ஜஸ்க்கு நம்ம சொல்ல போறோம் அப்படிங்கிறது தான் நம்ம அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு இம்பார்ட்டண்டா தேவைப்படுது ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பேச போறோம். ஸோ ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலா ஒரு சீரியஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணா அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும், பீரியாடிக்கா இருக்குன்றத ஸ்டார்ட் பண்ண டெஃபினிஷன்லேயே சொல்லியிருந்தோம். அது பீரியாடிக்கா இருந்தால் மட்டும் போதாது, பீரியாடிக்கை தாண்டியும் சில விஷயங்கள் ஆஸ்பெக்ட்ஸை இது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா தான் இதை வந்து ப்ராப்பராக நம்ம ஒரு எவாலுவேஷன் ப்ராசஸ்க்கு இன்க்ளூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான கண்டிஷன்ஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த சீரியஸ் எவாலுவேஷனுக்கு நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும்னு தேவை. அந்த ஃபங்க்ஷனை அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணுன்றதுக்கான ப்ரோட்டோகால் சொல்றதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். First I'm using the Dirichlet conditions. Using the Dirichlet conditions. Dirichlet conditions. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது Dirichlet conditions. ஓகேங்களா? அந்த Dirichlet conditionsனா என்ன? ஓகேங்களா? அந்த Dirichlet கண்டிஷன்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த Dirichlet கண்டிஷன்னா என்ன? சோ இந்த Dirichlet அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன் தான் அந்த கண்டிஷன் அந்த Fourier சீரிஸ்க்கான கண்டிஷன்ஸை மேக் பண்ணியிருப்பாரு. சோ இந்த கண்டிஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் a function f of x. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் f of x ஒரு f of x ன்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ண போறோம்னா டிஃபைன் பண்ணிக்க போறோம். defined as என்ன defined as எந்த interval defined as இந்த specific interval defined in the interval நான் ஏதோ ஒரு interval இருக்கு full range -pi to +pi and as பாருங்க the expand of the Fourier series the Fourier series the expand Fourier series எப்படி இருக்கும் அப்படினா சோ எப்படி இருக்கும் f of x அப்படிங்கிறது that is f of x is equal to நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா Fourier series expansion எப்படி இருக்கும் that is a0 by 2 plus summation n is equal to 1 to infinity an cos nx plus summation n is equal to 1 to infinity bn sin nx இதுதான் கொடுத்திருக்க அந்த சர்டைட் இன்டர்வல்ல ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். சோ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் மேக் பண்ண போறோம், இந்த கண்டிஷன்ஸ் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படினா இந்த சீரிஸ் இந்த கொடுத்திருக்க அந்த ஒரு ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வல்ல எப்படி இருக்கணும் அப்படினா ஃபர்ஸ்ட் if f of x as பீரியாடிக்கா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச பாயிண்டே ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். as a பீரியாடிக்கா இருக்கணும், பீரியாடிக் ஃபங்க்ஷனா இருக்கணும். இந்த ரேஞ்ச் என்னவா இருக்கணும், எந்த ரேஞ்ச்லயும் அதுல -pi to +pi இன்டர்வல்ல அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும், இஸ் எ பீரியாடிக்கா அப்படியே இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் செகண்ட் ஒன் அந்த ஃபங்க்ஷன் இருக்கணும் எப்படி இருக்கணும், the function f of x as defined இருக்கணும், is defined and single valued function, single
வேல்யூடு ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும். எப்படி இருக்கணும் அந்த ஃபங்க்ஷன்? டிஃபைனடா இருக்கணும் அண்ட் சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷனா இருக்கணும். ஓகேங்களா? எக்ஸப்ட் பாசிபிளி except possible என்ன இருக்கணும்? அந்த possible except possible interval இந்த except possible இந்த finite values இருக்கணும். except possible the finite values in minus pi to plus pi ல இருக்கணும். except possible the finite value of finite number of values minus pi to plus pi interval தான் defined இருக்கணும். ஓகேங்களா? next third point பாருங்க f of x is a periodic இருக்கணும், it's a single valued and possible and defined இருக்கணும். ஓகேங்களா? and third point நாம என்ன சொல்ல போறோம் அப்படினா பாருங்க periodic and single value very important. periodic அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும்? periodic இருக்கணும். and third point if f of x ஓகேங்களா and f of x and f dash of x as piecewise continuous in the interval minus pi to plus pi. எப்படி இருக்கணும்? இந்த கொடுத்துக்க அந்த f of x சரி அதோட டெரிவேட்டிவ் f dash of x ங்கிறது piecewise continuous இருக்கணும். what do you mean the piecewise continuous அப்படினா? piecewise continuous னா என்னன்னு அப்படி சொல்ற பாருங்க. இந்த piecewise continuous அப்படினா except possibly சொல்ற next piecewise continuous அப்படினா listen what is the piecewise continuous? ஒரு certain interval இருக்கு, அந்த certain interval for example minus pi to plus pi interval ஒரு function defined இருக்கு. அந்த interval finite number of sub intervals பிரிச்சுக்க போறோம். ஓகேங்களா? ஒரு interval for example இப்படி ஒரு interval இருக்கு. ஓகேங்களா? இந்த interval என்ன பண்ண போறோம்னா இது finite number of sub intervals பிரிச்சுக்க போறோம். இந்த interval finite number of sub intervals split பண்ணிக்கோங்க. இந்த finite number of sub intervals லயும் இந்த ஒரு intervals லயும் அது எப்படி இருக்கணும்? continuous இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படிங்கிறது is a piecewise continuous அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகேங்களா? அது sub interval லயும் அது continuous ஆனா that is called the piecewise continuous அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகேங்களா? and the final point, the fourth point, if f of x as no or finite number of பாருங்க finite number of maximum value or minimum values. So ஒரு function f of x as அந்த சீரியஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு சீரியஸை நம்ம மேக் பண்ண போறோம். அந்த மேக் பண்ண சீரியஸ்க்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா finite number of maximum or minimum values இருக்கணும். maximum or minimum. இப்போ என்ன சொல்ல வராங்க? வாட் இஸ் தி மேக்ஸிமம் மினிமம்? ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ அது எப்படி நம்ம கன்வர்ஜஸ் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு எப்படி ஒரு அந்த சீரியஸ் வந்து ஒரு ஃபைனைட்டா நம்ம கன்வர்ஜ் ஆகும் நம்ம எப்ப சொல்ல முடியும் அப்படின்னா ஒரு இன்டர்வல் இருக்கு, ஒரு இன்டர்வல்ல வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். அந்த இன்டர்வல்ல சொல்லும்போது அந்த டேர்ம்க்கு அந்த இன்டர்வலுக்கு எக்ஸ்பான்ஷனுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ வந்து மேக்ஸிமமாவோ இல்ல ஒரு வேல்யூ மினிமமாவோ இருக்கணும். இல்லனா அந்த சீரியஸ்ல நிறைய மேக்ஸிமம் வேல்யூ நிறைய மினிமம் வேல்யூ கூட கிடைக்கலாம். 1 or 2 மினிமம் வேல்யூ 1 or 2 மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கலாம். சோ இந்த மாதிரி இருந்ததுனா மட்டும் அந்த சீரியஸ் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படினா அந்த சீரியஸ்க்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒரு அந்த சீரியஸ்க்கான ஒரு எக்ஸ்பான்ஷனுக்கான ரிசல்ட்ஸ் நம்ம ஒரு எக்ஸாக்ஸரேட் பண்ண முடியும். அதாவது ஒரு எவாலுவேட் ப்ராசஸ் இன்க்ளூட் பண்ண முடியும். இல்ல அந்த எவாலுவேட் ப்ராசஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ண முடியல அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மேபி இதுல இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் இந்த சீரியஸை ஒரு இன்ஃபைனைட் நம்பர் சீரியஸ் சொல்லிட்டேன். இந்த இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சீரியஸ்க்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் மினிமம் வேல்யூ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ கிடைச்சிச்சுன்னா இப்போ இதை நீங்க டிஃபைன் பண்ண முடியுமா? இதை கிடைக்கிறதே இன்ஃபைனைட் சீரிஸ், இது மினிமம் வேல்யூ இன்ஃபைனைட் டேர்ம் இருக்கு, மேக்ஸிமம் வேல்யூ நிறைய இருந்ததுன்னா இதுல வந்து இந்த வேல்யூக்கு மட்டும் தான் மினிமம், இவ்வளவு வேல்யூஸ்க்கு மட்டும் தான் மினிமமா இருக்கு, இவ்வளவு வேல்யூ தான் மேக்ஸிமமா இருக்குன்னா அது மினிமம் இவ்வளவு வேல்யூ தான் மேக்ஸிமமா இருக்கு, இல்ல மேக்ஸிமம் இவ்வளவு தான் இருக்கு அப்படின்னா சோ அந்த வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த சீரியஸ் வந்து எவாலுவேட் ப்ராசஸே பண்ண முடியும்.
ஒரு சீரியஸ்க்கு மேக்ஸிமம் வேல்யூஸ் எவ்வளவு கிடைக்குது, மினிமம் வேல்யூஸ் எவ்வளவு கிடைக்குது. சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாம என்ன பண்ண முடியும், அந்த சீரியஸ் வந்து எவாலுவேட் ப்ராசஸே பண்ண முடியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு. இந்த ஃபங்க்ஷன்ல சோ இந்த டேர்மை நீங்க சொல்ல முடியல அப்படின்னா, மினிமமா ஒரு இவ்வளவு வேல்யூஸ் இருக்கு, மேக்ஸிமம் சொல்ல முடியல அப்படின்னா, ஃபைனல் நம்பர் ஆஃப் மினிமம், ஃபைனல் நம்பர் ஆஃப் மினிமம் ஆர் மேக்ஸிமம் கிடைச்சா மட்டும் தான் இந்த சீரியஸ்க்கு ஒரு எக்ஸ்பான்ஷனோட எவாலுவேஷன் ப்ராசஸா நம்ம ப்ராசஸா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்படி சொல்ல முடியல அப்படின்னா அப்ப அந்த சீரியஸ் வந்து இன்ஃபைனைட் சீரியஸா இருக்கும். அந்த இன்ஃபைனைட் சீரியஸ்க்கு நீங்க என்ன பண்ண முடியாது, ஒரு வேல்யூவை எவாலுவேட் ப்ராசஸ்க்குள்ள எடுத்துட்டு போக முடியாது. இது வந்து கன்வர்ஜருக்குள்ள கிடைக்காது. மேபி அந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்கணும், டைவர்ஜ் ஆயிடும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா அப்ப அந்த ஃபங்க்ஷன்ங்கிறது அந்த இன்ஃபைனைட் சீரிஸ்ல என்ன ஆகும், மேபி டைவர்ஜ் ஆகும், கன்வர்ஜ் ஆகிறதுக்கு பாசிபிள் இல்லைங்கிறது மீனிங் ஆயிடும். சொல்றது புரிஞ்சுது இல்லையா? டிரிச்லெட் கண்டிஷன் என்ன, அந்த கொடுத்திருக்க அந்த சர்டன் இன்டர்வல் அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருக்கணும், பீரியாடிக்கா இருக்கணும். அந்த இன்டர்வல் எப்படி இருக்கணும், உங்களுக்கு சிங்கிள் வேல்யூ அண்ட் டிஃபைனடா இருக்கணும், எக்ஸப்ட் பாசிபிள் ஃபைனல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அதுக்கு கிடைக்கணும். அண்ட் என்ன இருக்கணும், அந்த ஃபங்க்ஷனும் அதோட டெரிவேட்டிவும் பீஸ் வைஸ் கண்டினியூஸா இருக்கணும். அண்ட் என்ன இருக்கும், அந்த f of x as a finite number of maximum or minimum values கிடைக்கலாம். அந்த நம்பருக்கு என்ன இருக்கும், f of x as a no maximum minimum, அதாவது finite number of maximum terms minimum terms வந்து இல்லாம கூட இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஃபைனைட் நம்பரா இருக்கணும், ஆனா இன்ஃபைனைட் நம்பர்ஸ் ஆஃப் டேர்ம் இருக்க கூடாது. ஃபைனைட் நம்பர் இதுல வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் மினிமம்ஸ் இருக்க கூடாது. இருந்தது அப்படின்னா அந்த சீரியஸ்க்கு எவாலுவேஷன் process அப்படிங்கிறது பண்ணும்போது என்ன ஆயிடும், உங்களுக்கு அந்த சீரியஸ் வந்து இன்ஃபைனைட்டா கிடைச்சிச்சுன்னா அந்த சீரியஸ் வந்து டைவர்ஜ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு, கன்வர்ஜ் ஆகிறதுக்கான பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா? அதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? சோ இப்போ ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும், அந்த ஃபங்க்ஷனுக்கான கிரைட்டீரியா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சோ இது எப்படி கன்வர்ஜ் ஆகும், இந்த கன்வர்ஜஸ்னா அந்த பாயிண்ட் அந்த எந்த பாயிண்ட்ல கன்வர்ஜ் ஆகும், எந்த பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கும், எந்த பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூஸா இருக்கும். சோ இந்த சீரியஸ்க்கு ஒரு ஸ்டாண்டர்டான ரிசல்ட்ஸ் எப்போ சொல்ல முடியுங்கிறது பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், டிரிச்லெட் கண்டிஷன்ஸ் என்ன பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் அதோட ஒரு சீரியஸ் அதோட எக்ஸ்பான்ஷனோட எவாலுவேஷனுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கிறது என்னன்னா, அந்த டேர்ம் வந்து சீரியஸ் வந்து கன்வர்ஜஸ் அப்படிங்கறத சொல்றோம் இல்லையா? இப்போ அந்த சீரியஸோட இந்த கன்வர்ஜஸ் பத்தி பேச போறோம். நம்ம பார்க்க போறது என்னன்னா, கன்வர்ஜஸ் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ், கன்வர்ஜன்ஸ் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ். So what is mean the convergence of Fourier series? What do you mean convergence and divergence? நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், இந்த அனாலிசிஸ் சப்ஜெக்ட்ல பார்த்திருப்போம். இந்த ரியல் அனாலிசிஸ் மேபி இல்லனா அந்த டேர்ம்ல பார்க்கறப்ப அனாலிசிஸ் சப்ஜெக்ட்ல what do you mean the convergence, அந்த ரியல் டேர்ம்ல பார்த்திருப்போம் இல்லையா? கன்வர்ஜன்ஸ்னா என்ன, டைவர்ஜன்ஸ்னா என்ன? கன்வர்ஜஸ் அப்படிங்கிறது ஒரு டேர்ம் ஆகட்டும், ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், இல்லை ஒரு சீரியஸ் ஆகட்டும், அது எக்ஸாக்ட் பண்ணி ஒரு வேல்யூக்கு கன்வர்ஜ் ஆகும். சம்திங் என்னன்னா அப்படின்னா அது மேபி ஆசிலேட் ஆகாம ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூவை ஒரு லிமிட் ஒரு சர்டன் பாயிண்ட்ல அந்த வேல்யூஸ் வந்து இந்த சீரியஸ்க்கு ஒரு ஃபைனைட்டான ஒரு வேல்யூவை கன்க்ளூட் பண்ண முடியும். இல்ல அந்த சீரியஸ்க்கு ஒரு ஃபைனைட்டான ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ண முடியல அப்படின்னா மேபி அது டைவர்ஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னா, மேபி ஆசிலேட் ஆகிற மாதிரி. ஸோ அந்த சீரியஸ் ஆகட்டும், சீக்வன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் கன்வர்ஜஸ் டைப் இருக்கு, ஆசிலேட்டிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணலாம். பட் நம்ம இந்த சீரியஸ் வந்து எப்படி கன்வர்ஜஸ் அப்படிங்கிறது நம்ம இங்க ஃபோரியர் சீரிஸ்க்கு நம்ம பார்க்க போறோம். ஃபோரியர் சீரிஸோட கன்வர்ஜஸ் டேர்ம் நம்ம பார்க்க போறோம். வாட் மீன் தி ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் கன்வர்ஜஸ் டேர்ம் அப்படின்னா, இதுல இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்க போறது என்னன்னா, முன்னாடி சொன்னக்கூடிய அந்த டிரிச்லெட் கண்டிஷனோட தான் மிங்கிள் ஆகுது. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம கன்வர்ஜஸ் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், எவாலுவேஷன் அது கன்வர்ஜன்ஸ்க்கான ப்ராசஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் if f of x அப்படிங்கிறது என்னது, ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். a function f of x as a defined in என்ன இன்டர்வல், டிஃபைன்ட் இன் இன்டர்வல் என்னவா இருக்கும் அப்படின்னா c, c plus 2π அப்படிங்கிறது. ஏன் அந்த c, c plus 2π அப்படி சொல்றேன்னா, ஜெனரலா இன்டர்வல் மேபி -π to +π இன்டர்வலா இருக்கலாம், மேபி என்ன இருக்கலாம் 0 to 2π இன்டர்வலா இருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் இன்டர்வல் இருக்கலாம். இதை எல்ல கூட சொல்லலாம், அது c, c plus 2l கூட டிஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஜெனரலா சொல்லுது அந்த ஃபுல் ரேஞ்ச் டேர்ம் நம்ம என்ன சொல்ல, 0 to 2π இன்டர்வல் ஆட ஃபுல் ரேஞ்சா இருக்கலாம், ஆர் -π to +π என்ற ஒரு ஃபுல் ரேஞ்ச் டேர்மா இருக்கலாம். அதனால தான் இந்த ஜெனரலைஸ்ட் டேர்மை என்ன சொல்லி டிஃபைன் பண்ணிட்டோம்னா c, c plus 2π. அப்படி cங்கிறது ஒரு பாயிண்ட், அது ஸ்பெசிபிக் பாயிண்ட் நம்ம டிஃபைன் பண்றோம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வல்ல டிஃபைன்ட் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த சீரிஸ் எப்படி இருக்கும், இந்த இன்ஃபைனைட் ஃபோரியர் சீரிஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா, தட் இஸ் f of x is equal to a0/2 plus summation n is equal to 1 to infinity an cos nx plus summation n is equal to 1 to infinity bn sin nx
இதுதான் ஃபோரியர் சீரிஸோட ரெக்வயர்டு சீரிஸ். அப்போ இந்த இன்டர்வல்ல இந்த சீரிஸை டிஃபைன் பண்ணட்டும் அப்படின்னா அப்போ அந்த என்னன்னா இந்த இப்போ இந்த கன்வர்ஜஸ் அப்படின்னா என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த டேர்ம் பாருங்க, இந்த டேர்ம் என்ன இருக்கும், அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் if the function f of x satisfies the Dirichlet condition. அது என்ன இருக்கணும், அது Dirichlet condition satisfy பண்ணியிருக்கணும். Dirichlet conditions. ஸோ அந்த சீரியஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சீரியஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்கணும், கண்டிப்பாக அந்த டிரிச்லெட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி இருந்திருக்கணும். அப்போ ஆல்சோ இந்த கன்வர்ஜன்ஸ்க்கு நம்ம என்னென்ன கண்டிஷன்ஸை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு எப்படி கன்வர்ஜ் ஆகும் அப்படிங்கிறது இப்போ நான் எடுத்துக்க போகிறேன். இஃப் ஏ அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஏ அப்படிங்கிறது ஒரு இன்டர்வல். ஏ இஸ் a interval of என்னது, எந்த இன்டர்வல், எதுல, c, c plus 2 pi இந்த இன்டர்வல்ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த இன்டர்வல் a is a ஒரு பாயிண்ட், a is a பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ அந்த பாயிண்ட் இந்த இன்டர்வல்ல தான் நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். இந்த இன்டர்வல்ல டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இதில் எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ண போகிறோம், இதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரியை நம்ம எழுதுவோம். பாருங்க, ஏங்கிற ஒரு பாயிண்ட் இந்த இன்டர்வலை நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கண்டினியூஸா இருக்குமா இல்லை இந்த பாயிண்ட் டிஸ்கண்டினியூஸா இருக்குமா? கண்டினியூஸா இருந்தால் இந்த கன்வர்ஜஸ்க்கு என்ன கண்டிஷன் சொல்ல போறோம், டிஸ்கண்டினியூஸா இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி கன்வர்ஜஸ் சொல்றோம் அப்படிங்கிறதா. ஸோ இந்த டேர்ம் இந்த சீரியஸ் கன்வர்ஜஸ் மட்டும் தான் நம்ம பேச போறோம். அந்த கன்வர்ஜஸ் அப்படிங்கிறது அந்த கொடுத்திருக்க இன்டர்வல்ல, அந்த கொடுத்திருக்க அந்த ஃபைனைட் இன்டர்வல்ல அது எப்படி கன்வர்ஜஸ் ஆகும். மேபி அந்த பாயிண்ட் கண்டினியூட்டி பாயிண்டா இருந்தா எப்படி கன்வர்ஜஸ், மேபி அந்த பாயிண்ட் டிஸ்கண்டினியூட்டா இருந்தா எப்படி நம்ம கன்வர்ஜஸ் சொல்ல போறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எடுத்துக்க போறோம் அப்படின்னா இஃப் ஏ அப்படிங்கிறது கண்டினியூ, ஏ இஸ் a continuity, is a continuous, is a continuous. A is a continuity அப்படின்னா that is continuous அப்படின்றத நம்ம சொல்றோம். continuity A is a continuity point நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இதுல the sum of the Fourier series என்னவா இருக்கும், the sum of the Fourier series sum of the Fourier series எப்படி இருக்கும் அப்படின்னா that is x is equal to a அந்த பாயிண்ட்டை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த எப்படி கண்டினியூஸாக இருந்தால் நம்ம எப்படி எழுதுவோம், f of xக்கு பதிலாக f of a ன்னு அப்ளை பண்ண போகிறோம். அந்த பாயிண்ட் xக்கு பதிலாக a வை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். கவனிங்க, இது எப்படி சொல்கிறேன்னு பாருங்க. ஏங்கிற ஒரு பாயிண்ட், அது கண்டினியூட்டியான ஒரு பாயிண்ட் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த Fourier series sum of the Fourier series நம்ம என்ன சொல்லலாம், that is f of a அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்டர்வல் இருக்கு -π to +πங்கிற ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறோம். அந்த இன்டர்வல்ல அந்த இன் பிட்வீன் ஒரு பாயிண்ட், ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறோம், π/2 ன்னு ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறோம், இன் பிட்வீன் ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறோம். அந்த இன்டர்வல் கண்டினியூஸ் அப்படின்னு சொன்னா சம் ஆஃப் தி Fourier series என்னவா இருக்கும் அப்படின்னா that is f of x என்ற ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட் என்ன சொன்னோம், π/2 ன்னு சொல்லலாமா. அப்ப அந்த π/2 வை ரீப்ளேஸ் பண்ணோம், that is f of π/2. அந்த ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா அந்த π/2 வை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். எப்போ அப்படின்னா கண்டினியூட்டியா இருக்கும்போது தான், கண்டினியூஸா இருக்கும்போது தான், கண்டினியூஸா இருக்கிறது தான் அந்த கண்டினியூட்டி அப்படிங்கிறது சொல்றோம். ஓகேங்களா? அண்ட் செகண்ட் பாயிண்ட், மேபி அந்த பாயிண்ட் டிஸ்கண்டினியூட்டியா இருந்தா, இந்த பாயிண்ட் A is discontinuous இருந்தா டிஸ்கண்டினியூட்டியா இருந்தா அந்த பாயிண்ட் மேபி டிஸ்கண்டினியூஸ், தட் இஸ் டிஸ்கண்டினியூட்டியா இருந்தா அதோட சம் ஆஃப் தி Fourier series எப்படி இருக்கணும், தி sum of the Fourier series the sum of the Fourier series இது எப்படி இருக்கும்னா இந்த டிஸ்கண்டினியூட்டி அப்படிங்கறத சொல்றோம் இல்லையா. இப்போ இந்த டிஸ்கண்டினியூட்டில கேட்டகரைஸ் பண்ண போறோம். அந்த பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்க போறோம் இல்லையா, இந்த பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்டா இருந்ததுன்னா, இந்த பாயிண்ட் ஒரு இன்டீரியர் பாயிண்டா இருந்தா, இந்த பாயிண்ட் எப்படி இருக்கணும், உங்களுக்கு என்ன இருக்கும், இன்டீரியர் பாயிண்டா இருந்ததுன்னா, இந்த பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்டா இருந்தது, டிஸ்கண்டினியூட்டி சொல்றோம் இல்லையா, அந்த பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்டா இருந்தது அப்படின்னா சோ அதுக்கான சீரியஸ் நாம எப்படி எழுதுறோம் அப்படின்னா that is 1/2
பாருங்க இந்த பாயிண்ட் டிஸ்கண்டினியூட்டி in the interior point ஆகுதுன்னா 1/2 into f of a minus plus f of a plus அப்படின்னு சொல்லலாம். அந்த பாயிண்ட்டை அந்த ஃபங்க்ஷன்ல a minus plus a plus அப்படிங்கிறது பாயிண்ட்டை ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? மேபி தேர்ட் பாயிண்ட், மேபி அந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்ங்கிறது என் பாயிண்ட், அது இன்டீரியர் பாயிண்டா இருந்ததுன்னா ஓகே. இது அந்த பாயிண்ட் வந்து if the points are end points ஆ இருந்ததுன்னா, end points ஆ இருந்ததுன்னா, அதாவது end points அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேபி ஒரு இன்டர்வல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், -5 to +5 அப்படிங்கிற ஒரு இன்டர்வல் இருக்கு. தட் இஸ் ஓப்பன் இன்டர்வலா இருக்கு. இது க்ளோஸ்ட் இன்டர்வலா இருந்தா இன்க்ளூடட் ஆகும். இது ஓப்பன் இன்டர்வலா இருந்தா இந்த ரெண்டுமே என்ன இருக்கும், டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணுது. ஓகேங்களா? எண்ட் பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூஸா இருந்ததுன்னா, எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், பாருங்க எண்ட் பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூஸா இருந்ததுன்னா, எண்ட் பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூட்டியா இருந்ததுன்னா, எண்ட் பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூட்டியா இருந்ததுன்னா, இப்போ அந்த சம் ஆஃப் தி சீரிஸ் எப்படி இருக்கும், தி சம் ஆஃப் அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் என்னவா இருக்கணும் பாருங்க. இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம என்னவா டிஃபைன் பண்றோம் பாருங்க, இன்டர்வல் என்ன இருக்கு, இந்த பாயிண்ட்டை தான் நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? அப்ப சம் ஆஃப் தி ஃபோரியர் சீரிஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு, ஃபோரியர் சீரிஸ் இஸ் equal to 1/2 into f of c minus இருக்கும் plus f of c plus 2pi இருக்கும். இந்த இடத்துல சாரி பிளஸ், இந்த பக்கம் மைனஸ், ஏன்னா இன்பிட்வீன்ல தானே இருக்கும். உங்களுக்கு இந்த இன்டர்வல்ல தான் ஸ்டார்ட் ஆகுது, இந்த இன்டர்வல்ல முடியுதா, இதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், இதை விட மேபி என்ன இருக்கலாம், கம்மியா இருக்கலாம். தட் இஸ் f of c plus f of c plus 2pi மைனஸா இருக்கலாம். அதாவது இந்த பாயிண்ட் வந்து எண்ட் பாயிண்ட்ல ஒரு டிஸ்கண்டினியூட்டியா இருந்ததுன்னா, அந்த ஃபங்க்ஷன் வந்து எண்ட் பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூட்டிஸா இருந்ததுன்னா, இந்த பாயிண்டோட சம் ஆஃப் தி சீரிஸ் எப்படி எழுதலாம், தட் இஸ் 1/2 into f of c plus f of c plus 2pi of minus அப்படின்னு சொல்லலாம். அந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா c-யை விட அதிகமா இருக்கும், c plus 2pi-யை விட இன்னும் லெஸ்ஸரா இருக்கும். இன் பிட்வீன்ல தான் நம்ம அதை எடுத்து சொல்ல போறோம், டிஸ்கண்டினியூட்டியா இருக்கும் அப்படிங்கறத சொல்றோம். ஓகேங்களா? இந்த 3 கேட்டகரிஸ்ல நம்ம டிஃபைன் பண்ண போறோம். மேபி கண்டினியூஸ் அப்படின்னா, கண்டினியூட்டி அப்படி அந்த பாயிண்ட்ல கண்டினியூஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம், தட் இஸ் f of a அப்படின்னா அந்த பாயிண்ட்லயே கண்டினியூட்டி அப்படின்னா அந்த x-க்கு பதிலா அந்த கண்டினியூட்டி பாயிண்ட் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இல்ல மேபி அது டிஸ்கண்டினியூட்டியா இருந்ததுன்னா, அந்த பாயிண்ட்ல வந்து டிஸ்கண்டினியூட்டியா இருந்ததுன்னா இதுக்கான ஃபார்முலா என்ன சொல்றது, தட் இஸ் நம்ம டிஃபரன்ஷியபிலிட்டி ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, சோ அந்த பேஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? 1/2 into f of a minus plus f of a plus அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? அந்த பாயிண்ட் அந்த எண்ட் டிஸ்கண்டினியூட்டில அந்த பாயிண்ட் வந்து இன்டீரியர் பாயிண்டா இருந்தா செகண்ட் பாயிண்ட் சொல்லலாம். அந்த பாயிண்ட் ஒரு எண்ட் பாயிண்டா இருந்ததுன்னா அந்த பாயிண்ட் அப்படி சொல்லலாம். ரெண்டும் ஒரே பேஸ்ல தான் இருக்கும், ரெண்டும் ஒரே சேம் பேஸ் தான். இது ரெண்டுமே டிஸ்கண்டினியூட்டி தான் டிஃபைன் பண்ணுது. இந்த தேர்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் ரெண்டுமே டிஸ்கண்டினியூட்டி தான். இந்த செகண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது, அந்த டிஸ்கண்டினியூட்டி அப்படிங்கிறது ஜஸ்ட் நான் என்ன சொல்ல ஒரு இன்டீரியர் பாயிண்டா இருக்கும். இதுங்கிறது கார்னர் பாயிண்ட், தட் இஸ் எண்ட் பாயிண்ட் பத்தி நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? சோ இதுதான் அந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கண்டிஷன் சொல்லணும். அந்த சீரிஸ் அந்த சம் ஆஃப் தி சீரிஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த சம் ஆஃப் தி சீரிஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இந்த அடிஷ்னலா ஒன் மோர் திங் ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஃபோரியர் சீரிஸ் ஓகேங்களா கொடுத்துக்க ஒரு ஃபோரியர் சீரிஸ் வந்து நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா கன்வர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. மேபி क्वेश्चनல கேக்குறப்ப ஒரு சர்டைன் இன்டர்வல்ல ஒரு ஃபங்க்ஷன் f of x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஒரு சர்டைன் இன்டர்வல்ல அந்த ஃபங்க்ஷன் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்ப மஸ்ட் பி என்னவா இருக்கும், அந்த சீரிஸ் கண்டினியூஸா தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ரிசல்ட்ஸாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு இப்போ இருக்க அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் அப்படிங்கிறது டிஃபைனடாக இருந்ததுன்னா மஸ்ட் பி என்னவா இருக்கும், உங்களுக்கு மஸ்ட் பி கண்டினியூஸாக தான் இருக்கணும். ஆனால் இதுவே கான்ட்ரவர்சியாக நம்ம சொல்லணும் கான்வர்ஸ் பார்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்கணும், கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இஸ் நீ நாட் ட்ரூ அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகேங்களா, மேபி எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு கண்டினியூஸாக இருந்ததுன்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. மேபி கண்டினியூஸாக இருக்கலாம், இல்லை மே நாட் பி கண்டினியூஸாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆனால் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கும் ஒரு சீரியஸ் வந்து ஃபோரியர் சீரியஸில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் என்னது மஸ்ட் பி எ கண்டினியூஸ் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனிஃபார்மாக இருந்தால் கண்டிப்பாக என்னவா இருக்கணும், கண்டினியூஸ். யூனிஃபார்ம் கண்டினியூஸ் இருந்தால் கண்டினியூஸாக இருக்கணும். ஆனால் கண்டினியூஸாக இருக்கிற எல்லா டேர்ம் என்ன இருக்கணும், யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இஸ் கான்வர்ஸ் பார்ட் இஸ் நாட் ட்ரூ அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ணுறோம்.
கண்டினியூஸாக இருக்கிறது எல்லாமே யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனால் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் எல்லாமே என்ன இருக்குது, கண்டினியூஸாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணக்கூடிய சில ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் தட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ தான் நம்ம இந்த டாபிக் இந்த எவாலுவேஷன் ஆஃப் த ஃபோரியர் சீரிஸ் பார்க்குறோம் இல்லையா. ஸோ இதை பேஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் டிரெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த டேர்மை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ என்னது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இல்லாமல் இந்த ரிசல்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதாவது கொடுத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கான சீரியஸ் வந்து இந்த சீரியஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, இந்த சீரியஸ் அந்த ஃபங்க்ஷனில் கண்டினியூஸாக இருக்கா, அந்த இன்டர்வலில் டிஸ்கண்டினியூஸாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். இப்போ இதை வச்சுட்டு அந்த சீரியஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். அந்த கன்வர்ஜஸ்க்கு வாட் வேல்யூஸ் கன்வர்ஜஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். இது வந்து ப்ராப்பர் வே. ஆனால் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ நம்ம எழுத போகிறது ஒரு அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இது டிரைவ் பண்ணணும் நீடடே கிடையாது. இதுக்கு சில ஸ்டாண்டர்டாக என்ன பண்ணுவோம், ரிடக்ஷன் ரிசல்ட்ஸ் நான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 6 ரிசல்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6 ரிசல்ட்ஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு என்ன பண்ண வேண்டாம், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். இது ஒரு ட்ரிக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ட்ரிக்கி. இந்த மெத்தடில் உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்டால் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா டைரக்டாகவே என்ன பண்ண ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ரிசல்ட் நான் கொடுக்குறேன். இந்த ரிசல்ட்ஸை நான் கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸில் கேட்கக்கூடிய ரிசல்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே ஆன்சர் பண்ணிடலாம். இன்னும் இதை எப்படி ட்விஸ்ட் பண்ணணும் கேட்கலாம்னா, இந்த சீரியஸ் வந்து எக்ஸ்பாண்டபிள் சீரியஸாக கொடுக்காம அவன் என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் தி டேர்மில் கொடுத்துட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்கிற மாதிரி நீங்கள் எழுதினா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கூட சில கொஷின்ஸ் நம்ம இன்டெரக்டாக கேட்கலாம். அந்த கொஷின்ஸ் வந்து டைரக்ட் வியூவில் கேட்காம இன்டெரக்ட் வியூவில் கேட்டாலும் நீங்கள் அந்த சீரியஸை ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட முடியும். அது எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதுக்கான ரிசல்ட்ஸை நம்ம ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் நம்ம எப்படி மேக் பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.